Question number 461. A number consists of two digits whose sum is 11. The number formed by reversing the digits is 9 less than the original number. Find the number. ஒரு இரண்டு இலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 11. இலக்கங்களை இடமாற்றி அமைக்கும் போது கிடைக்கும் எண் முந்தைய எண்ணை விட 9 குறைவு எண்ணில் அந்த எண்ணை காண். ஃபர்ஸ்ட் ஒரு 2 digit நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்த டிஜிட்ஸோட சம் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 11ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த 2 digit நம்பரை XY அப்படின்னு எடுத்துக்குவோம். எக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் டிஜிட், ஒய்ன்றது செகண்ட் டிஜிட். இந்த ரெண்டு டிஜிட்ஸையும் ஆட் பண்ணால் 11 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் the number formed by reversing the digits. ரிவர்ஸிங்னா இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல ஒய் போட்டுரும், ஒய் இருக்க இடத்துல எக்ஸை போட்டுரும், ரிவர்ஸ் பண்ணி எழுதுகிறோம். ரிவர்ஸ் பண்ணும்போது இட் இஸ் 9 less than the original number. என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் ஈக்குவல் டு 9 less than the original number. அப்போ XY தான் ஒரிஜினல் நம்பர். இங்கே ஆப்ஷன்ஸை வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன் ஏ 56. 56ன்றதை அந்த நம்பர்னு எடுத்துக்குப்போம். அண்ட் இந்த ரிவர்ஸ் பண்ணுற நம்பர் என்ன வரும்? அப்போ 65. ஸோ 56ன்ற நம்பருக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து ஹோல்ட் ஆகுதான்றதை பார்ப்போம். இது ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா இதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர். இப்போ ஃபஸ்ட்டு 5 + 6, அதாவது டிஜிட்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 11 கிடைக்குது. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கரெக்டு. செகண்ட் ஒன் 65 is equal to 56 minus 9 வருமா? வராது. 56 65ஓட சின்ன நம்பர், அதில் மைனஸ் பண்ணால் அது வராது. இட் இஸ் நாட் ஈக்குவல். நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனில் எடுத்த நம்பர் 56 வந்து வராது. இப்போ செகண்ட் ஆப்ஷன் 65 ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த நம்பர் 65 எடுக்கிறோம். அதோட ரிவர்ஸ் பண்ண நம்பர் வந்து என்னது? 56. இப்போ 6 + 5 is equal to 11. கரெக்டு. 56 is equal to 65 minus 9. இதுவும் கரெக்டு தான். ஸோ இதான் வந்து ஆன்சர். Option B. Question number 462. If a car travels 400 km in 5 hours, then the distance it covers in 7 hours 30 minutes at half of the above speed is. ஒரு கார் 5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் தூரம் கடக்கிறது எனில் அந்த கார் அதன் பாதி வேகத்தில் செல்லும்போது 7 மணி 30 நிமிடங்களில் கடக்கும் தூரமானது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க? 5 ஹார்ஸில் வந்து ஒரு கார் வந்து 400 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுது. இப்போ 5 ஹார்ஸில் 400 கிலோமீட்டர் கவர் பண்ணுச்சுன்னா 1 ஹாரில் எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணும்? 400 divided by 5 கிலோமீட்டர். ஸோ 80 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணும். ஒரு மணி நேரத்தில் 80 கிலோமீட்டர் கவர் பண்ணும். இப்போ உங்கள் கேட்டிருக்கிறது the distance it covers in 7 hours 30 minutes at half of the above speed. இதான் வந்து இம்பார்ட்டண்ட். இதை மிஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாக வந்துடும். இப்போ 80 கிலோமீட்டர் பெர் ஹார் ட்ராவல் பண்ணுது. இதான் வந்து ஸ்பீடு. இந்த ஸ்பீடில் பாதி என்னது? 40 கிலோமீட்டர் பெர் ஹார். இதான் வந்து பாதி ஸ்பீடு. அப்போது இதை வச்சு என்ன தெரியுது? 1 ஹாருக்கு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும். இப்போ இந்த இதை தான் நம்ம எடுத்துக்கணும். இதிலேருந்து 7 hours 30 minutesல வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்? ஃபஸ்ட்டு இதை வந்து டோட்டலாக ஹார்ஸ்க்கு மாற்றிக்குவோம். மினிட்ஸை வந்து ஹாருக்கு மாற்றணுன்னா டிவைடட் பை 60. இப்போ 7 + 30 divided by 60 hours. 30 2s are 60. அப்போது இட் இஸ் ஈக்குவல் டு 7.5 hour. இதை எப்படி இங்கே வந்து ப்ளஸ்ன்னு இருக்கிறத எப்படி வந்து ப்ளஸ் இல்லாமல் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதணும்னா நமக்கு இந்த கான்செப்ட் வந்து தெரியும். என்னென்னா AX/Y ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் இப்படி இருக்கும் போது இந்த X/Y இந்த ஃப்ராக்ஷனில் இருக்க நியூமரேட்டர் இஸ் லெஸ் தேன் த டினாமினேட்டர் வேல்யூ Y அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதிக்கலாம்னா A + X divided by Y. இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இங்கே வந்து இப்படி எழுதியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம். 7 × 2 is 14. 14 + 1 is 15 divided by 2 hours. இட் இஸ் 15 divided by 2 hour. இதில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்னு கேட்குறாங்க. இப்போ 1 ஹாரில் 40 கிலோமீட்டர் கவர் பண்ணும் டிஸ்டன்ஸ். அப்போ 15/2 ஹாரில் வந்து எவ்வளோ கவர் பண்ணணும்னா 15/2 × 40. 20 2s are 40. 15 × 20 is 300. ஸோ 300 கிலோமீட்டர் கவர் பண்ணும். இதான் ஆன்சர். ஆப்ஷன் பி. Question number 463. If A + B is equal to 5 and A minus B is equal to 4, then the values of A square + B square and AB are. A plus B is equal to 5 மற்றும் A minus B is equal to 4 எனில் A square plus B square மற்றும் AB ஆகியவற்றின் மதிப்புகள் முறையே.
இது வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் ஈஸியாக வந்து இந்த சம்மை வந்து போட்டுடலாம். a + b the whole square plus a minus b the whole square என்ன வருதுன்னு பார்ப்போம். a plus b the whole square என்னது? a square plus 2ab plus b square. a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? 2a square இங்கே plus 2ab minus 2ab கேன்சல் ஆயிரும் plus 2b square. இப்போ இங்கே 2 காமனாக எடுக்கலாம். 2 into a square plus b square. இப்போ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது a square plus b square தான். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இங்கிட்டு டிவிஷனில் கொண்டு போகிறோம். இப்போ a square plus b square is equal to இந்த எக்ஸ்பிரஷன் divided by 2. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது a plus b the whole square minus a minus b the whole square என்னன்னு பார்ப்போம். இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும். அப்போ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும் சைன், இங்கே வந்து அகெயின் மைனஸ். பண்ணது a square minus a square கேன்சல் ஆயிரும். 2ab plus 2ab is 4ab. b square minus b square கேன்சல் ஆயிரும். இப்போ இதான் இதோட வேல்யூ. இப்போ 4 into ab நம்மளை இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது ab. இப்போ இந்த 4 வந்து இந்த சைட் கொண்டு போகும்போது டிவிஷன் ஆகும். divided by 4. ஃபஸ்ட்டு இங்கே a plus b the whole square. a plus b வந்து 5 square plus a minus b 4 square divided by 2. That is equal to 25 plus 16 divided by 2 is equal to 41 divided by 2. இதான் வந்து a square plus b square. நெக்ஸ்ட்டு ab வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது 5 square minus a minus b is 4 square divided by 4. 25 minus 16 divided by 4 is equal to 9 divided by 4. இதான் வந்து is the value of a into b. இப்போ இது எந்த ஆப்ஷனில் இருக்கோ ஆப்ஷன் b. a square plus b square ஓட வேல்யூ, நெக்ஸ்ட்டு a into b ஓட வேல்யூ. Question number 464. Two numbers are in the ratio 5:3. If they differ by 18, then the numbers are. இரு எண்கள் 5:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் வித்தியாசம் 18 எனில் அந்த எண்களை காண்க. இப்போ ரெண்டு நம்பர்ஸோட ரேஷியோ என்ன கொடுத்துட்டாங்க? 5:3ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு நம்பர்ஸ் என்னவா இருக்கும்? 5x and 3x. இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? இஸ் ஈக்குவல் டு 18ன்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு அந்த ரெண்டு நம்பர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 5x and 3x இந்த ரெண்டு நம்பர்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியணும். அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். 5x minus 3x is 2x is equal to 18. x is equal to 18 divided by 2. 9 2s are 18. அப்போ x is equal to 9. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 5 into 9 is 45. நெக்ஸ்ட்டு 3 into 9 is 27. இப்போ அந்த ரெண்டு நம்பர்ஸ் வந்து 45 and 27. Question number 465. Mathematics is the queen of sciences said by. கணக்கு அறிவியல்களின் அரசி என கூறியவர் கார்ல் ஃப்ரெட்ரிச் காஸ். CF காஸ் இவர் தான் வந்து மேத்தமெட்டிக்ஸை வந்து குயின் ஆஃப் சயின்சஸ் அப்படின்னு சொன்னவர். Question number 466. The rational number between 2/3 and 3/4 is. 2/3 மற்றும் 3/4 இருக்கு இடைப்பட்ட ஒரு விகிதமுறு எண். இப்போ ரெண்டு ரேஷ்னல் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுக்கு இடையில இருக்க இன்னொரு ரேஷ்னல் நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு என்ன தெரியும்? ரெண்டு ரேஷ்னல் நம்பர் a and b. இது ரெண்டுக்கு இடையில நிறைய ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்கும். அதில் ஒன்று வந்து என்னென்னா a plus b divided by 2. இது வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர் இன் பிட்வீன் a and b. ஸோ இந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ஸோ அதான் கரெக்டு. 2 divided by 3 plus 3 divided by 4 divided by 2. It is equal to இங்கே 3 and 4 டினாமினேட்டர்ஸ் எல்சிஎம் வந்து 12. இப்போ இங்கே வந்து டினாமினேட்டர் 12 வரணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி நியூமரேட்டரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே டினாமினேட்டர் 12 வரணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி நியூமரேட்டரில். அப்போது 8 divided by 12 plus 9 divided by 2 is equal to 17 divided by 12 divided by 2. 2னா 2 divided by 1. ஸோ 17 divided by 12 இது வந்து ரெசிப்ரோக்கலாக வரும் இந்த ஃப்ராக்ஷன். அப்போ இன்ட்டு 1 divided by 2. இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 17 divided by 24. ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பாருங்கள். ஆமாம், ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 467. ட்ரையாங்கிள் ஏபிசியில் AB is equal to BC is equal to CA is equal to 6 cm.
ஏபி பிசி மற்றும் சிஏ ஆகிய பக்கங்களின் மைய புள்ளிகள் முறையே பிக்யூஆர் ஆகும். வட்டக்கோண பகுதிகள் ஏபிஆர் பிபிக்யூ மற்றும் சிக்யூஆர் ஆகியவை ஏபி மற்றும் சியில் மையங்களை கொண்டவை எனில் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பு என்ன சொல்லிட்டாங்க? ட்ரையாங்கிள் ஏபிசி இதோட சைட்ஸ் ஏபி பிசி அண்ட் சிஏ 3 ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ஒரு ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள், சமபக்க முக்கோணம். இதை வச்சு நமக்கு என்ன தெரியும்? ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் என்னது? ஒவ்வொரு ஆங்கிளும் இட் இஸ் 60 டிகிரி. எப்படி 60 டிகிரி வந்துச்சுன்னா, ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணத்தோட 3 கோணங்களும் சமமாக இருக்கும். இப்போ எக்ஸ் டிகிரின்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த 3 கோணங்களை கூட்டும் போது என்னது? 180 டிகிரி கிடைக்கும். அப்போ 3x is equal to 180 டிகிரி. இப்போ x is equal to 180 டிகிரி divided by 3 that is equal to 60 டிகிரி. ஸோ இதை நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க? சைடு ஏபியோட பாயிண்ட் வந்து P, மையப்புள்ளி வந்து P. இந்த பக்கம் பிசியோட மையப்புள்ளி Q, இந்த பக்கம் ஏசியோட மையப்புள்ளி R. இப்போ வட்டக்கோண பகுதிகள் ஏபிஆர் பிபிக்யூ அண்ட் சிக்யூஆர். இந்த வட்ட கோண பகுதிகள் வந்து மையங்கள் வந்து எங்கே இருக்கும்னா ஏபிசியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த 3 செக்டார்ஸோட சென்ட்ரல் ஆங்கிள் வந்து ஏபிசி அங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பு. இங்கே ஷேட் பண்ணியிருக்க ரீஜனோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு ஏபியோட லென்த் என்னது? 6 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இதோட மிட் பாயிண்ட் தான் P. அப்போ இந்த மிட் பாயிண்ட் வந்து இந்த சைடு ஆஃப் 6 சென்டிமீட்டரை சரிபாதியாக பிரிக்கும். அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 3, இங்கே ஏபியோட டிஸ்டன்ஸ் 3. அதே மாதிரி தான் எல்லா சைட்ஸ்லையும் வரும். 3 செக்டார்ஸோட ஏரியா தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 3 செக்டாரும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஏன்னா அதோட இந்த ரேடியஸ் வந்து 3ன்னு இருக்குது அண்ட் சென்ட்ரல் ஆங்கிளும் 16 இருக்குது. அப்போ 3 செக்டார்ஸும் ஈக்குவல் தான். ஃபஸ்ட்டு ஒரு செக்டாரோட ஏரியா கண்டுபிடிப்போம். ஏரியா ஆஃப் த செக்டார் ஃபார்முலா என்னது? தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இங்கே தீட்டா வந்து 60 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு பையோட வேல்யூனா 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 3 இன்ட்டு 3 66 ஆர் 360. 3 2s are 6, 11 2s are 22. It is equal to 33 divided by 7. இந்த மாதிரி 3 செக்டார்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? நமக்கு தேவைப்படுற ரெக்வயர்டு ஏரியா ஆஃப் த ஷேடட் போர்ஷன் இஸ் ஈக்குவல் டு 33 டிவைடட் பை 7 இன்ட்டு 3 தட் இஸ் ஈக்குவல் டு 99 டிவைடட் பை 7. இப்போ 99 7ஆல் டிவைட் பண்ணோன்னா 1 7s are 7 remaining 2 and 9 7 4s are 28 remaining 1. ஸோ 99 டிவைடட் பை 7 எப்படி எழுதலாம்? 14 1 by 7 எழுதலாம். ஸோ இதான் வந்து இஸ் த ரெக்வயர்ட் ஏரியா 14 1 by 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ. Question number 468. A person allows a discount of 10% and still gains 10%. What is the cost price of a book which is marked at 330 rupees? ஒருவர் ஒரு புத்தகத்தை 10% தள்ளுபடியில் விற்கும்போது 10% லாபம் அடைகிறார். அப்புத்தகத்தின் குறித்த விலை ரூபாய் 330 எனில் அதன் அடக்க விலையானது. இப்போ அந்த புக்கோட மார்க்டு ப்ரைஸ் குறித்த விலை வந்து என்னென்னா ருபீஸ் 330 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ப்ரைஸுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் தராரு? டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% வந்து கொடுக்குறாங்க. அப்போ 330 இன்ட்டு 10%. பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100. இப்போ 0 கேன்சல் ஆகும். இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகும். இட் இஸ் ஈக்குவல் டு 33 rupees. இதான் வந்து என்னது? டிஸ்கவுண்ட்டு. இப்போ இந்த டிஸ்கவுண்ட்டை வந்து மார்க்டு ப்ரைஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணுறப்ப 297 rupees கிடைக்குது. இப்போ மார்க்டு ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா குறித்த விலையிலேருந்து தள்ளுபடி விலையை கழித்துட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது என்னது? விற்ற விலை, செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு 297. அண்டு இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறமும் ஹீ ஸ்டில் கெயின்ஸ் 10%. 10% லாபம் வந்து பெறுறாரு. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. லாப சதவீதம் என்னது? 10%.
இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த புக். நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னது, செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். அவ்வளோதான். இதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி காஸ்ட் ப்ரைஸ், விற்ற விலை என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 297 இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 10% டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 297 இஸ் ஈக்குவல் டு 110 டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 297 இன்ட்டு 100 டிவைடட் பை 110. ஏன்னா இங்கிட்ட இருக்க ஃப்ராக்ஷன் அந்த சைட் போகும்போது ரெசிப்ரோக்கல். இப்போ இங்கே ஒரு 0 வந்து கேன்சல் ஆயிரும். 1 11s are 11, 11 2s are 22, remaining 7, 7 11s are 77. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னது, இட் இஸ் ஈக்குவல் டு 270 rupees. ஆப்ஷன் சி. Question number 469. The present value of an engine is rupees 14,580. What was the worth of the engine 3 years before if the value depreciates at the rate of 10% every year? ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 14,580. இதன் மதிப்பு ஒவ்வொரு வருடமும் 10% குறைந்து வருகிறது. 3 வருடங்களுக்கு முன் அவ்வியந்திரத்தின் மதிப்பு என்ன? இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு மெஷினோட ப்ரெசன்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க, என்னது, rupees 14,580. அண்ட் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ குறையுது, இட் டிப்ரிஷியேட்ஸ் 10%. இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, வாட் வாஸ் த வர்த் ஆஃப் த என்ஜின் 3 years பிஃபோர். 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இயந்திரத்தோட மதிப்பு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னது, வேல்யூ ஆஃப் த மெஷின் n years before is equal to p divided by 1 minus. மைனஸ்ன்றது என்னென்னா டிப்ரிஷியேஷன், குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மைனஸ் r divided by 100 the whole power n. இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, வேல்யூ ஆஃப் த மிஷின் 3 years பிஃபோர். இப்போ இங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ப்ரெசன்ட் வேல்யூ ஆனது 14,580 டிவைடட் பை 1 மைனஸ் இந்த தான் வந்து ஆர் 10 டிவைடட் பை 100 த ஹோல் பவர் 3. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கேட்டிருக்காங்க, அதை தான் என்னென்னு எடுத்துருக்கோம். ஸோ இந்த வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இட் இஸ் ஈக்குவல் டு 14,580 டிவைடட் பை 100 minus 10 is 90 divided by 100 the whole cube. whole cube na எப்படி எழுதலாம், 90 divided by 100 3 டைம் மல்டிப்ளை பண்ணும். 90 divided by 100 into 90 divided by 100. இப்போ கேன்சல் பண்ணுவோம். இங்கே ஜீரோஸ் வந்து கேன்சல் ஆகும். 14,580 இன்ட்டு இங்கே கீழே டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன்ஸ் வந்து மேலே வரும்போது ரெசிப்ரோக்கலாக வரும். 10 divided by 9 into 10 divided by 9 into 10 divided by 9. 1 9s are 9. Again 1 9s are 9. 5. 6 9s are 54, remaining 1. 2 9s are 18. Next 0. Again 1 9s are 9. இங்கேயும் again 1 9s are 9. Remaining 7. 8 9s are 72 and next 0. 1 9s are 9. 2 9s are 18. 0. ஸோ இந்த வேல்யூ என்ன வருது, இட் இஸ் ஈக்குவல் டு 20,000 rupees. இதான் வந்து அந்த மிஷினோட வேல்யூ 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆப்ஷன் சி. Question number 470. A, B, C, D are 4 consecutive odd integers and their average is 42. What is the product of B and D? A, B, C மற்றும் D என்பன தொடர்ச்சியான ஒற்றை எண்கள். மேலும் அவற்றின் சராசரி 4 எனில் B மற்றும் D இவற்றின் பெருக்குத்தொகை என்ன? A, B, C, D இது மூணும் கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்த ஒற்றை எண்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்தோன்னா இதுக்கு அடுத்த ஆட் நம்பர் என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 2. ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து ஒரு ஈவன் நம்பராக வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஆட் நம்பர்னா நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஈவன், எக்ஸ் ப்ளஸ் 4 வந்து ஆட் அகெயின். எக்ஸ் ப்ளஸ் 4க்கு அடுத்த ஆட் நம்பர் என்னது, எக்ஸ் ப்ளஸ் 6. இந்த 4 ஆட் நம்பர்ஸோட ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்ன, இந்த 4 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி 4 நம்பர்ஸ் இருக்கனால 4ஆல் டிவைட் பண்ணுவோம். இதான் ஆவரேஜ். இந்த வேல்யூ என்னென்னு கொடுத்துட்டாங்க, இட் இஸ் ஈக்குவல் டு 42ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் B அண்ட் D. B இன்ட்டு D தான் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம்.
இப்போ நியூமரேட்டரில் 4x + 12 divided by 4 is equal to 42. இங்கே டிவிஷனில் இருக்க 4 ரைட் சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷன். இப்போ 42 into 4. 42 into 4 வந்து is 168. Next 4x is equal to 168 minus 12. 4x is equal to 156. X is equal to 156 divided by 4. 4 3s are 12. Remaining 3. 9 4s are 36. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 39. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க ப்ராடக்ட் ஆஃப் பி அண்ட் டி. பியோட வேல்யூ என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 39 + 2 இஸ் 41. நெக்ஸ்ட்டு டியோட வேல்யூ எக்ஸ் + 6. 39 + 6 இஸ் 45. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் we get 1845. இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி.